என்ன சொல்லிருக்காங்கன்னா, இங்க தண்ணி ஃபில் பண்ணிருக்கா, இந்த தண்ணி இங்க வரைக்கும் குறைஞ்சிக்கிட்டே போய் நாங்க தண்ணியை வந்து ஃபில் பண்ணாம வச்சிருந்தோம்னா டொமேர்னு வெடிச்சிருமா. இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ் இருந்தா நல்லா இருக்கும். வந்து கடவுளை கரெக்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் வாழ்க்கையில நம்ம ஹாப்பியா இருக்க முடியும். பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து என்னோட நியூ ஹவுஸோட ஹோம் டூர் உங்களுக்கு காட்ட போறேன். என் கூட வாங்க. ஆக்சுவலி எங்களோட ஃப்ளோர் வந்து செகண்ட் ஃப்ளோர். ரொம்ப நீங்க படியெல்லாம் நடக்க தேவையில்லை. ஸோ அதனால லிஃப்ட்ல எல்லாம் பிரச்சனை இல்லை. பிகாஸ் நான் செகண்ட் ஃப்ளோர் இருக்குது. நம்பர் 2 கிடையாது. வெல்கம் டு கோஸ்ட் ஹோம். பாத்தீங்கன்னா இந்த கியூட்டான நான் ஓட்டி வச்சு 2 டோர். ஓகே गाइस, இத நாங்க வந்தானே வந்து இங்க சமத்துவ குப்பையை போட சொன்னேன். எடுத்து கீழே போட்டு சொன்னேன். போடாம வச்சிருக்கா. அண்ட் இது வந்து ஷூ ஸ்டாண்ட். இங்கதான் எங்களோட ஷூஸ் வச்சிருக்கோம். சில பேர் ஒழுங்கு இல்லாம இங்கேயே கழட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அது ரேஹாக்கா. அது வேற யாரும் இல்ல, நீங்க. இதுலதான் எங்க ஜாக்கெட்ஸ், விண்டர் ஜாக்கெட் எல்லாம் மாட்டி வச்சிருப்பாங்க. இங்க மாட்டுறதுக்கு அழகா கொடுத்துருக்காங்க. அப்படியே போனீங்கன்னா இதான் எங்க வீட்டு ரெஸ்ட் ரூம். இதான் என்னோட ரெஸ்ட் ரூம். இங்க வாஷிங் மிஷின் கொடுத்துருக்காங்க. அப்புறமேட்டு ஆக்சுவலி இந்த வீட்டுல கண்ணாடி வந்து இங்க ஒண்ணு, அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஃபுல் கண்ணாடி இருக்கும். ஷவர் கிட்ட தெரியுதா உங்களுக்கு? இங்கதான் நாங்க வந்து எப்பவுமே ட்ரெஸ் மாத்திட்டு ஃபுல்லா இங்க வரும். ஃபுல்லா எங்க அவுட்ஃபிட்டை பார்த்துட்டு நாங்களே வந்து அப்படி இப்படின்னா சீனை போட்டுட்டு கிளம்புவோம். இந்த இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் இந்த வீட்டுல. பிகாஸ் இங்கதான் கண்ணாடி இருக்கு. பாத்ரூம், ரெஸ்ட் ரூம் வந்து குட்டியா இருக்கு. இது கொஞ்சம் கன்றாவே இருக்கு, அதனால நான் முடியற டக்குன்னு. ஆக்சுவலி கைஸ், இதுல என்ன ஒரு பிரச்சனை, இப்ப நான் கதவு பூட்டினதுக்கு அப்புறம் ஹலோ, உள்ள இருக்கிறது தெரியும். சோ அதனால வந்து உங்களுக்கு புரிய நான் என்ன சொல்ல வரேன். சோ அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பாய்லர் இது இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன். தேங்க்ஸ் அமிதா. ஆக்சுவலி எங்க ஓனர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இங்க தண்ணி ஃபில் பண்ணிருக்கா, இந்த தண்ணி இங்க வரைக்கும் குறைஞ்சிக்கிட்டே போய் நாங்க தண்ணியை வந்து ஃபில் பண்ண வச்சோம்னா டொமேர்னு வெடிச்சிருமா. சோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா சொல்லிருக்காங்க. தெரியும்ல, ஹீட்டர் ஆக்சுவலி காட்டுங்க மேல நல்லா தெரியுது. இத வந்து தண்ணி நாங்க இதுல ஊத்தி வைக்கணும், இல்லன்னா வந்து இது வெடிச்சிருமா. சோ அதனால நாங்க எப்பவுமே ஃபில் பண்ணிட்டு இருக்கோம். என்னைக்கு நாங்க மறந்து அன்னைக்கு இங்க ஒரு சம்பவம் இருக்கு. அதுக்கப்புறமேட்டு போனா திஸ் இஸ் மை ரூம் கைஸ். ஐ மீன் மை ரூம் இல்ல, எனக்கும் ரீதாக்கும் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து என் கூட தான் இருக்கா. சோ நாங்க 2 பேரும் ஒரே ரூம் தான் யூஸ் பண்றோம். திஸ் இஸ் ஆர் ரூம் கைஸ். ஆக்சுவலி வந்து ஹீரோயின்ஸ்க்குலாம் பிங்க் கலர்ல வந்து கொடுப்போன்னு, அந்த மாதிரி எனக்கும் வந்து நான் போய் சுட்டுக்கிட்டேன். பிங்க் கலர் போடுவேன். அதுக்கப்புறமேட்டு கியூட்டா ஒரு டால்ல வச்சுட்டு சீனா போட்டுட்டு நாங்க இதான் படுத்து தூங்குவோம். அப்புறம் கபோர்ட்ஸ் இருக்கு. கபோர்ட்ஸ் வந்து நாங்க ஆக்சுவலி ஷேர் பண்ணிக்கிட்டோம். நாங்க 3 பேர் இருக்கிறதுனால, நானு ஜூனியர் பொண்ணு அப்புறம் ரீகா இருக்காங்க, நாங்க ஷேர் பண்ணிக்கிட்டோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரீயோட ட்ரெஸ், இது கீழே என்னோட ட்ரெஸ், இது ஜூனியர் பொண்ணு சாமோட ட்ரெஸ். அதான் வீடியோ எடுத்துட்டு இருக்கா. இல்ல நானும் சாமும் பிரிச்சுக்கிட்டோம். எனக்கு இது மாதிரி மாட்டி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னு தெரியல, பிகாஸ் ட்ரெஸ் மடிக்க தேவையில்ல. எக்ஸாக்ட்லி, ட்ரெஸ் மடிக்க தேவையில்லைனால எனக்கு இது மாதிரி பிடிக்கும். ஆக்சுவலி காலேஜ் போறப்ப டெய்லி நான் இருந்துச்சு இப்படி இப்படி இப்படின்னு பாப்பேன். எதுவுமே எனக்கு எப்படி சொல்றது போடணும்னு தோணாது. இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணிட்டே இருக்கும். இட்ஸ் ஓகே. இங்க வந்து எங்களோட மேக்கப் திங்ஸ் எல்லாம் வச்சிருப்போம் இந்த இடத்துல. இங்க பாத்தீங்கன்னா எங்க குக்கிங் திங்ஸ் எல்லாமே இதுலதான் இருக்கும். மசாலா ஐட்டம்லாம் நாங்க இந்தியால இருந்து எடுத்து வந்துட்டோம் கைஸ்.
ஏன்னா வந்து என்னதான் போனாலும் ஃபாரின்ல இருந்தாலும் சாப்பாடுலாம் வந்து நம்மளே சமைச்சு சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும்ன்றதுனால இந்தியால இருந்து எல்லா மசாலாவும் எடுத்துட்டு வந்தாச்சு. டீ தூள் முதற்கொண்டு 3 ரோசஸ் தான் நாங்க யூஸ் பண்றோம். சோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காட்டிமா ஃப்ரைட் ரைஸ் வந்து எல்லாரும் வாங்கி சாப்பிடுங்க. இது ப்ரொமோஷன் கிடையாது, பட் ப்ரொமோஷன் கிடையாது, உண்மையிலே ப்ரொமோஷன். மசாலா ஐட்டம் தான் இங்க இருக்கு. அப்புறமேட்டு இங்க வந்து எங்களோட லக்கேஜ் எல்லாம் வந்து இருக்கு. இதெல்லாம் வந்து ரியாதத்தோட ஜாக்கெட்ஸ், என்னோட சட்டை அங்க இருக்கும். இது பெரிய லெவல்ல ஒண்ணு இருக்காது. சோ மூடிங்க. ஓகே गाइस, எங்க ரூம்ல இருந்து இப்ப நம்ம எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாம் கியூட்டி பை ரூமுக்கு போறோம். ஜூனியர் பொண்ணு ரூமுக்கு போறோம். ஆக்சுவலி ரூம் நல்ல பொம்மை எல்லாம் போட்டு குழந்தைங்களுக்கு இருக்க மாதிரி அழகா ஒரு ரூம் கொடுத்திருக்காங்க. எனக்கு இந்த ரூம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா சாம் கியூட்டி பைக்கு என்ன ப்ராப்ளம்னா இங்க ஒரு அந்த சைடு வந்து நான் சம்டைம்ஸ் இந்த டோரை மூடி இதை ஒரு கதவா மாத்திப்பேன். இங்க வந்து கிச்சன் வந்து இங்கதான் அப்படியே கிச்சன் இருக்கு. அவர் ரூம்ல நம்ம காட்டுற அளவுக்கு ஒண்ணும் பெருசா இல்லைன்றதுனால நான் காட்ட வேணும்னு நினைச்சேன். பட் இருந்தாலும் இந்த டேபிள் சுட்டுட்டாங்க சார். படிக்கிறதுக்கு அவளுக்குன்னு ஒரு டேபிள், இங்க ஒரு சேர் இருக்கும். அதை நான் வந்து அடிக்கடி எடுத்து போயிடுவேன். இது அவளோட பெட். இங்க பாருங்க, பெண்கள் வச்சுட்டு ஒரே ஆட்டத்தை போட்டு இதை நான் வீட்டுக்கு எடுத்துட்டு உட்காந்து. அதுக்கப்புறமேட்டு வந்தீங்கன்னா ஆக்சுவலி கைஸ் இதுதான் எங்களோட வீட்டோட ஹால். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச இடம் இந்த ஹால் தான். பிகாஸ் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு பாருங்க. சோ அதனால எனக்கு இந்த ஹால் ரொம்ப பிடிக்கும். இங்க வந்து எல்ஜி டிவி இருக்கு. இது எப்படி கனெக்ட் பண்ணணும்னு தெரியல. எங்க லேப்போட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணணும். கிளாக்ல வந்து பென்ட்ரைவ் போட்டு யூஸ் பண்ணணும். கிளாக்ல வந்து பேட்டரி போடாம இருக்கு, அது வாங்கி போடணும். பிகாஸ் வீட்டுல வந்து பேட்டரி போடாம கிளாக் இருக்க கூடாதுன்னு எங்க மம்மி சொல்லிட்டே இருப்பாங்க. அண்ட் வந்து நான் வந்து கடவுளை வந்து உருவாக்கி இருக்கேன். ஹாலிலே இருந்தாலும் ஃப்ரூட்ஸை மறந்துடக்கூடாதுன்றதுனால நான் இங்க ஒரு சாமி செட்டிங் பூஜை எல்லாம் சரி பண்ணி வச்சுட்டேன். பிகாஸ் வந்து கடவுளை கரெக்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் வாழ்க்கையில நம்ம ஹாப்பியா இருக்க முடியும். ஸோ அதனால செட் பண்ணி வச்சுட்டு ஆக்சுவலி சமிக்தா வந்து ஊருக்கு போயிட்டு வரப்ப இந்த அழகான புள்ளையார தூக்கிட்டு வந்தா. ஷி இஸ் வெரி கியூட். காபி விநாயகர் அவரை கூப்பிட்டு வந்தா. அப்புறம் இந்த புள்ளையார கும்பிட்டா வந்து நிறைய படிப்பு வரும்னு சொல்லியிருக்கா. எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால நான் வந்து கும்பிடுறேன். தமிழ் மொழி அழியாது இருக்க இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே அருள். அண்ட் எனக்கு சாம்பிராணி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் கைஸ். பிகாஸ் வீடியோ வந்து வாசமா இருக்கும்ல. ஸோ அதனால எல்லாம் கொளுத்தி வச்சுட்டு சூடெல்லாம் நாங்க வந்து பொங்கல் தீபாவளி அப்ப எல்லாம் கொஞ்சோண்டு துண்ணூறு கொஞ்சோண்டு கோகமா யூஸ் பண்றோம். பிகாஸ் இந்தியாவில இருந்து கொஞ்சம் தான் எடுத்துட்டு வந்தோம் நாங்க 2 பேரும். ஸோ அதனால இதாங்க சாமி செட்டிங்ஸ் எல்லாம் கும்பிட்டுக்கோங்க. இந்த விநாயகர் விட்டு படிப்போம். அண்ட் நான் இங்கதான் உட்காந்து படிப்பேன் கைஸ். நான் இங்கதான் உட்காந்து படிப்பேன். இந்த இடம் ரொம்ப காம்பேக்டா இருக்கிறதுனால என்னோட புக்ஸ் எல்லாம் வச்சுட்டு லேப் எல்லாம் வச்சுட்டு நான் இங்கதான் உட்காந்து படிப்பேன். இந்த ஸ்பாட் பிடிச்ச ஸ்பாட். சாப்பிடுறதும் நான் இங்கதான் சாப்பிடுவோம், படிக்கிறதும் இங்கதான் படிப்போம். சோ இதெல்லாம் வந்து இப்படி போட்டு வச்சிருக்கிறது சாம் கியூட்டி பை ஜூனியர் பொண்ணுதான் இப்படி போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா இப்பதான் இந்தியால இருந்து வந்தா. சோ வரப்ப திங்ஸ் எல்லாம் எடுத்து அப்படி போட்டு வச்சிருக்கேன். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுவோம். அரேஞ்ச் பண்ணிட்டு வீடியோ எடுக்கலான்றத பிளான். பட் வந்து லேட் ஆயிட்டே இருக்கும். நம்ம ஒரிஜினாலிட்டியை காட்டுவோம், எதுக்கு சும்மா ஆக்டிங்க போட்டுட்டேன் அப்படின்ட்டு எடுக்கிறோம். இங்க வந்து ஆக்சுவலி இந்த டேபிளோட சேர்த்து டைனிங் டேபிள் அங்க இருக்கு பாருங்க. ஏன் நாங்க டைனிங் டேபிள் அங்க வச்சோன்றது நான் உங்களுக்கு அங்க போய் சொல்றேன். இந்த டேபிள் நாங்க அடிக்கடி யாருமே உட்கார மாட்டோம். சும்மா வந்து துணி காய கொடியில பத்தல இங்கேயே கொஞ்சம் போட்டு விட்டுருவோம். சோ இது ஒரு துணிக்கா. ஓகே இது வந்து ஆக்சுவலி ஒரு நல்ல ஸ்பாட். ஆக்சுவலி இதை ஓபன் பண்ணி ஏதோ ஹீரோயின் மாதிரி நாங்க வந்து வெளில எப்படி இருக்குன்னு பாக்கலாம். இங்க பாருங்க, இந்த வியூ செமையா இருக்கு, போய் பாருங்க. இந்த சைட் சன்னையா அந்த வியூ நல்லா இருந்ததுனால காஃபி போட்டு இங்க வந்து அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கு கைஸ். ஆக்சுவலி இது ரொம்பவே பெரிய ஃப்ரிட்ஜ் கைஸ். நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஆக்சுவலி வந்து எப்போதும் போல நிறைய முட்டை இருக்கும். பழைய ஓட்டு பாத்தீங்கன்னா அந்த ஓனருக்கு ஒரு முட்டை கொடுத்துட்டு வந்திருப்பேன். அந்த வீடியோ நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுறேன், போய் செக் பண்ணி பாருங்க. இதுல வந்து பால், இது என்னது ஊறுகாய், அண்ட் என்னோட ஃபேவரட்டான மொஜிட்டோ, தக்காளி இதெல்லாம் இருக்கு கைஸ் இந்த ஃப்ரிட்ஜ்ல. அப்புறம் வந்து
மாலினி கொடுத்த ஊறுகாய் இருக்கு. இது வந்து இறால் ஊறுகாய், செம்ம டேஸ்டா இருக்கும். இறால் ஊறுகாய் சாப்பிடாதவங்க வந்து சாப்பிட்டு பாருங்க, செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். என் ஃப்ரெண்டு மாலினின்ற பொண்ணு வந்து கொடுத்தா. அவளை நீங்க வந்து ஷார்ட்ஸ்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா அந்த வீடியோஸ்ல இருப்பா. இது பாத்தீங்கன்னா கீழே ஃப்ரீசர். ஆக்சுவலி இது ரொம்ப பெரிய ஃப்ரிட்ஜ்ன்றதுனால ஃப்ரீசர் வந்து 2 ஃப்ரீசர் இருக்கும். இதுல வந்து சிக்கன் எல்லாம் வாங்கணும்னா அப்படிதான் உடைக்கணும். சிக்கன் எல்லாம் வாங்கணும்னா வச்சுக்கலாம். அண்ட் இது வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ற அந்த ரோலர், ஃபேஸ் ரோல், ஐஸ் ரோலர். ஐஸ் ரோலர். இட்ஸ் ஃபைன். இத வந்து மூடி வச்சுட்டு இது வந்து சமஸ்தா இந்தியா போனப்ப மிக்சர் எடுத்துட்டு வந்தா. இந்த மிக்சர் வந்து காலியாயிட்டே இருக்கு. அதனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இவ்வளவுதான் இருக்கு. இப்ப போய் யார் யாருக்கோ பெருசு பெருசா மிக்சர் பேக்கெட் வாங்கி கொடுத்துருக்கா. வீட்டுக்கு வாங்கிட்டு வர சொன்னதுக்கு இப்ப வாங்கி வந்திருக்கா. இதை நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இப்ப நான் அந்த டைனிங் டேபிள் ஏன் அங்கிருந்து இங்க வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிச்சனை வந்து பாருங்க ரொம்ப ரொம்ப குட்டி. இந்த வீட்டுல எனக்கு பிடிக்காத ஒரே விஷயம் இந்த கிச்சன். பிகாஸ் இது ரொம்ப குட்டியா இருக்கு பாருங்க. இது தேவையில்லாம இந்த சவுரை வந்து அவங்க வச்சுட்டாங்க. சோ ரொம்ப ரொம்ப குட்டியா இருக்கு இந்த கிச்சன். அதுவும் நம்ம கேஸ் முதல்ல இந்த அடுப்புக்கு வந்து actually வந்து தீப்பெட்டி வந்து இப்ப நான் உங்களுக்கு ஒரு விட்ட கட்டுறேன் பாருங்க. ஓகே, இப்படி வந்துருங்க. இந்த ஒரு அடுப்பை வந்து காட்டுப்பூச்சி மாதிரி பத்துதா. இந்த காட்டுப்பூச்சி இந்த அடுப்பை நான் பத்தவே வைக்க தேவையில்ல, அதுவே பத்தும். இப்ப நான் ஆன் மட்டும் பண்ணனா போதும், அதுல இருந்து இது பத்திக்கும். இந்த மாதிரி காட்டுப்பூச்சி தனமா இது இருக்கிறதுனால ரொம்ப டேஞ்சரான ஒரு கிச்சன் இது. ரொம்ப சேஃப்டியோட அதை பத்த வைக்கிறேன். ஆக்சுவலி நான் இப்போ உங்க வீடியோக்காக இவ்வளவு பக்கத்துல இருந்து பத்த வைக்கிறேன். எப்போதும் எப்படி பத்த வைக்கணும், அப்படி பத்த வச்சுட்டு ஓடி போயிடுவாங்க ஓரத்துக்கு. போயிட்டு அப்புறமேட்டு தான் வந்து பத்த வைப்பேன். பிகாஸ் இது ரொம்ப டேஞ்சரான பிளேஸ். பாதாலே தெரியும் எத்தனை மேட்ச்ஸ்டிக் தூக்கி தூக்கி போட்டு. சோ எனக்கு இது பிடிக்கல. ஆக்சுவலி இந்த கிச்சன் மட்டும் இந்த வீட்டுல எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். ரொம்ப பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, பட் இன்னும் கொஞ்சம் அவங்க நல்லா பண்ணிருக்கலாம் அப்படின்றதுதான். இதுல வந்து சும்மா நைட்ஸ் எல்லாம் இருக்கும். இங்க வந்து இது இருக்கும். பெருசா சொல்ற அளவுக்கு ஒண்ணு இருக்காது. கழுவாம பாத்திரம் இருக்கும். அவ்வளவுதான் இந்த வீட்டுல. அந்த டேபிள் வந்து இங்க ஏன் வச்சிருக்கோம், கிச்சன் பாத்தீங்கன்னா எவ்வளவு குட்டியா உங்களுக்கு இருக்கு. சோ நாங்க எதுவுமே மசாலா ஐட்டம் வைக்க முடியாதுனால இந்த இடத்துல வச்சிருப்போம். தக்காளி வெங்காயம் ஏதோ ஒரு டக்குனு எடுக்கணும்னா இங்க கிச்சன்ல இருந்து குடுக்கணும் ஓடி வந்து இங்க ஏதோ எடுத்துட்டு போய் அங்க வச்சிருவோம். சோ அஞ்சரை பெட்டி வந்து சமீப இந்தியால இருந்து வாங்கிட்டு வந்தா. இட்ஸ் ஆக்சுவலி கியூட் கைஸ். இங்க வரும் இது இருக்கனால டக்கு டக்குன்னு போட்டுடலாம். மிளகாத்தூள் மல்லித்தூளுக்கு இங்க போட்டு வச்சிருக்கோம். சோ இம்பார்ட்டன்டான எல்லாமே கிச்சன்ல இருக்கு. ஒரு சில தேவையான மட்டும் டைனிங் டேபிள் வச்சிருப்போம். அந்த டைனிங் டேபிள்ல இருந்து எடுத்து நாங்க போட்டிருப்போம். கெட்டில்ல வந்து அடிக்கடி இங்க விண்டர்ன்றதுனால காஃபி போடுறதுக்கு டக்கு டக்குன்னு போட்டுருவோம். சோ அதான் இவ்வளவுதான் எங்க வீடு கைஸ். ஆக்சுவலி இந்த வீடு வந்து எவ்வளவுக்கு இப்ப நாங்க ரெண்டுக்கு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 lakhs soms. 30 lakhs soms. அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 into 30 லட்சம். இந்த வீட்டுக்கு நம்ம எவ்வளவு வாடகை கட்டுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20,000 rupees. Like each number 6,700 pay பண்றோம். ஈச் வந்து 6,000 ரூபாய் பே பண்றோம். 7,000 வச்சுக்கோங்க. 7,000 மாசம் மாசம் நாங்க பே பண்றோம் இந்த வீட்டுக்கு. ஆக்சுவலி ஒர்த்து தான் கைஸ். 7,000 வந்து இந்த வீட்டுக்கு தாராளமா கொடுக்கலாம். பிகாஸ் சில பேர் சின்ன வீட்லயே வந்து 7,000 ரூபாய் 6,000 ரூபாய்க்குலாம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சோ இது ரொம்பவே பெரிய வீடுன்றதுனால இதுக்கு கொடுக்கலாம். ஓகே, நம்ம காசு போய் பண்றோம், அதுக்கு ஒர்த்தான வீடு அப்படின்றப்ப ஓகேன்னு வச்சுக்கோ. அண்ட் ஓனரும் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்காங்க இப்ப வரைக்கும். டச் விட்டு யாரும் வந்து கண்ணு போட்டுறாதீங்க. ஏன்னா இப்பதான் வீட்டுக்கு வந்துருக்கோம். சோ அதனால வந்து ஓனர் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்காங்க. சோ அதனால பிரச்சனை இல்லை. இவ்வளவுதான் கைஸ் எங்க வீடு. சமத்த ஏதோ உலகத்துக்கு காட்டணும். என்னது வந்துருச்சு இந்த வீட்டுல எனக்கு ஒரு லைட்டா ஒரு டவுட் இருக்கு. சீரியஸ் சொல்லிட்டு வீட்டு விட்டு ஓடி போயிடுவேன் அப்புறம் நைட்டு. ஓடி கால் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலி கைஸ் நான் உண்மையில ஒண்ணு சொல்ல நினைக்கிறேன். நான் விளையாட்டுக்கா சொல்ல, இந்த வீட்டுல வந்து கொஞ்சம் பேய் வருமோன்னு எங்களுக்கு ஒரு டவுட். ஏன்னா எப்போதுமே அந்த கதவு நாங்க பூட்டி இருப்போம், இருந்தாலும் தைன்னு அதுவா திறக்கும், அதுவா மூடும். அது வந்து இன்னொரு இதுல போசாலும் அப்படி திறக்குது மூடுது. இது ஒரு ஆக்சுவலி இதுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இல்ல, எதுவுமே நல்ல உப்பி போய் கிடக்குது. நீ விடு.
அது பாரு நவுறு நீ நவுது நில்லு பின்னாடி போ இப்ப பாரு அதுவே வரும் ஆக்சுவலி கைஸ் இப்பயே அது வர எனக்கு தெரிஞ்சிருச்சு எப்போதுமே பேய் வந்து கேமரால தெரியாது அதனால அது வர மாட்டேங்குது தெரியும் அதனாலதான் தெரிஞ்சிருவோமோ அது வர மாட்டேங்குது இருக்காது அது வர மாட்டேங்குது சத்தியமா ரீகா கிட்ட வேணா கேளுங்க கைஸ் ரீகா கிட்ட வேணா சாட்சி கேளுங்க எப்பவுமே நாங்க அங்க நானும் ரீகாவும் உட்காந்து பேசிட்டு இருப்போம் இதே சவுண்ட்ல வரும் இப்ப நானா இழுக்கிறேன் ஆனா எப்போதும் அதுவா வரும் சரி விடுங்க அதான் இன்னொரு கதை இருக்குல்ல சோ இது மட்டும் எனக்கு ஒரு டவுட் இந்த வீட்ல மத்தபடி ஓகே கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க என்னோட பழைய ஹோம் டூர் வீடியோ போய் பாருங்க அந்த வீடியோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க என் வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம் தேங்க் யூ Bye-bye.